ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வேல் மாலை. டெய்லி நம்மளோட இந்த ஷோல சூப்பரான நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இன்னைக்கு என்னென்ன புது புது விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா நம்மளோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், ரொம்பவே மந்தமாக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இதிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வருது, எப்படி நம்மளோட பாடியும் மைண்டையும் ஃபிட்டாக ஹெல்த்தியாக ரிலாக்ஸிங்காக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம யோகா மூலமாக சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த யோகாவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறத பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதிமா பார்க்கக்கூடியது முத்திரைகள் பார்க்க போறோம். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தூக்கமின்மை நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா? வயதானவங்க இருந்தாலும் சரி, மிடில் ஏஜ்ல இருக்கவங்களும் சரி, அவங்களுக்குலாம் நிறைய தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கம் வர்றதுக்காக நல்ல முத்திரைகளை தான் சொல்லுங்க, ஆசனங்கள் சொல்லுங்க, நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறோம். இதுல பகுதி 1, இதுல ஒரு 2 முத்திரை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் முத்திரை சக்தி முத்திரை. சக்தி முத்திரையில இப்ப கையில நம்ம வச்சுட்டு நம்மளோட இந்த கட்டவரல் மட்டும் உள்ள வச்சுட்டு எல்லா விரலுமே நம்ம இப்படி மூடிட போறோம். மூடிட்டு 2 பக்கமே இப்படி வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுல ஆள்காட்டி விரலும் நடு விரலும் அப்படியே தான் இருக்கும். இதுல மோதிர விரலையும் சுண்டு விரல் ரெண்டுமே நம்ம இப்படி நீட்டி வைக்க போறோம். அதே மாதிரி நம்ம வலது கையில வைக்க போறோம். இதுல இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இது ரெண்டுமே இப்படி சேர்த்து வச்சுட்டு இந்த மோதிர விரலையும் சுண்டு விரலோட நுனியுமே நம்ம சேர்த்து வைக்க போறோம். அதே மாதிரி இந்த இடத்துல அந்த ஆள் கட்டி விரலையும் நடு விரலையும் இந்த முட்டி சொல்றோம்ல, அதை நம்ம சேர்த்து இப்படி வைக்க போறோம். வச்சுட்டு இப்படி வைக்கிறோம். அதை நேரம் ஆச்சு வைக்க போறோம். இது அப்படியே நம்ம மார்புக்கு மத்தியில வச்சுட்டு ஒரு சில வினாடிகளை இருக்கலாம். நான் இப்போ நார்மல் சுக்காசனால உட்காந்துருக்கேன். இதுல முதுகுத்தண்டு நல்லா நேரம் ஆக்கி வச்சுட்டு நல்லா மூச்சை முள்ள இழுத்துட்டு வெளியில விட்டுடலாம். இதுலயே ஒரு சில வினாடிகள் இருக்கலாம். தளர்த்திக்கலாம். இந்த முத்திரை அப்படியே நம்ம படுத்துட்டே செய்யலாம். இப்ப நம்ம தூக்கத்துல வரலங்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம பெட் மேலே இப்படி படுத்துட்டே மார்புக்கு மத்தியில இப்படி வச்சுட்டு இப்படியே சில டைம்ல சில நேரம் அப்படி இருக்கலாம். ஒரு 5ல இருந்து ஒரு 10 நிமிடங்கள் கண்டிப்பாக இந்த முத்திரையில இருக்கணும். இப்ப அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. சூரிய முத்திரையில நம்மளோட மோதிர விரலோட நுனியையும் கட்ட விரலோட நுனியுமே நம்ம இப்படி சேர்த்து வைக்க போறோம். 2 கைகளையுமே வலது கையிலையும் இடது கையிலுமே சேர்த்து வச்சு அப்படியே திருப்பிட்டு நம்ம மடி மேல இப்படி வச்சுக்கலாம். படுத்த நிலையில செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே படுத்துட்டு நம்ம கைகள் இப்படி கூட வச்சுக்கலாம். இப்ப உட்கார்ந்து இருக்கிறதுனால நம்மளோட உள்ளங்கை மேல் நோக்கி பாக்குற மாதிரி நம்ம வைக்கிறோம். சில வினாடிகள். எப்பயுமே ஒரு முத்திரை செய்யும் போது ஒரு 2 முறை நல்லா மூச்சு இழுத்து வெளியில விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே இருக்கணும். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி இந்த முத்திரைகள் செய்யறதுனால அப்படி பார்த்தோம்னா நம்மளோட இந்த நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே நல்லாமே காம் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்மளோட மைண்ட் நல்லா காம் ஆகும். இந்த மாதிரி பண்ணதான் நம்மளுக்கு அந்த டென்ஷன் நல்லாவே குறைஞ்சிரும், மன அழுத்தம் குறையும். ஸோ அதனால நமக்கு ஈஸியா தூக்கம் வரத்துக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஆனா இதை ஒரு சில இதுல அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வரலையே, இதுல ஒன்றும் பலன் இல்லையேன்னு நம்ம சொல்லக்கூடாது. ரொம்ப நேரம் கண்டிப்பாக இருக்கணும். டெய்லி செய்யணும். ஒரு 10ல இருந்து 15 நிமிடங்கள் இது செய்யணும். செஞ்சுட்டு டெய்லி செய்யும் போது பாத்தீங்கன்னா பலன்கள் ஜாஸ்தியாக்கும். இந்த முத்திரைகள் எல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம்.
எவ்வளோ லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலும் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு தனி மரியாதை, ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பிகினர்ஸ்க்காக சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் இல்லையா. ஸோ காலங்கள் அப்படின்னும் போது எங்க இருந்து பார்க்குறோம், நிகழ்காலமா இல்லை எதிர்காலமா, இருந்த காலமா, அந்த மாதிரி காலங்கள் அடிப்படையில பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு காலத்தையுமே ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அவங்க பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி அதே காலத்துல தான் பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க என்ன பேசுறாங்களோ அதை நம்ம உள்வாங்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பதில்கள் கொடுத்தாவே போதும் நமக்கு. ஸோ இதுதான் காலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலங்களுக்கு அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இப்போ ஒரு காலங்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த காலத்தை நம்ம எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத விட எப்படி பேசலாம் அப்படிங்கிறதும் இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து காலங்கள்னாலே ரூல்ஸ் பேஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த ரூலை பேஸ் பண்ணி எழுதும் போது அந்த ரூல் வந்து யாரை சார்ந்து இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த நீங்க வந்து ஆக்ஷன் வார்த்தை கொடுக்குறீங்கன்னா, ஏன்னா ஒரு ரூல்ல ஒரு ஆக்ஷன் வார்த்தை இருக்கு. அந்த ஆக்ஷன் வார்த்தை என்ன பண்ணும், விச் இஸ் இண்டிகேட்டிங் த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இண்டிகேட் பண்ணும், பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இண்டிகேட் பண்ணும், விச் இஸ் இண்டிகேட்டிங் போத் டுகெதர் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வரணும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான காலம் என்ன, இன்னைக்கான ரூல் என்ன சென்டென்ஸ் எப்படி பேசலாம் எழுதலாம் சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் a form of positive, இப்போ V1, V2, V3, V1 plus ing. V1 which is indicating present, V2 past, V3 past participle. ஸோ என்ன வேர்ப் எடுக்கணும் அப்படின்னா பெயிண்ட் இல்லையா. பெயிண்ட் அப்படிங்கிறது கலர் அடிக்கிறது இல்லையா. ஸோ அப்போ வர்ணம். இதே V2 and V3ல வந்து பெயிண்டட், V1 plus ingல வந்து பெயிண்டிங். ஸோ பெயிண்ட், பெயிண்டட், பெயிண்டட் அண்ட் பெயிண்டிங் அப்படிங்கிற வேர்ப் ஃபார்ம் ரெடி. சப்ஜெக்ட் IV, you, he, she, they, it. Then rule. யாருடைய ரூல் எழுத போறோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸோட ரூல் இல்லையா. சப்ஜெக்ட் பிளஸ் this, am, are. ஸோ ப்ரெசன்ட் அப்படிங்கிறதுனால is, am, are அண்ட் வேர்ப் வரும்போது கண்டினியூஸ்ங்கிறதுனால V1 plus ing plus ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ என்ன ரெடி ஆயிடுச்சு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல ரூல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், யாருக்கு யார் ஃபிக்ஸிங், என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன வேர்ப். I am past now was, you are past now were, he is past now was, she is past now was, they are past க்கு were, it வந்து is past க்கு was. ஸோ இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்தாச்சு. இப்போ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ ஷீ இஸ், ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாச்சு, சப்ஜெக்ட் மேட்சிங் ஷீ கேஸ். V1 plus ing வந்து பெயிண்டிங். ஷீ இஸ் பெயிண்டிங் அ ஃப்ளார். இப்போ அவள் ஒரு பூவிற்கு வர்ணம் தீட்டிக்கொண்டு வர்ணம் தீட்டிக்கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கிறது தான். அப்போ ஷீ இஸ் பெயிண்டிங் அ ஃப்ளார். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பூக்கு, ஏன் அந்த ஒரு பூவிற்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா
அந்த இடத்துல ஃப்ளார்னு இண்டிகேட் பண்ணியிருக்கேன். விச் இஸ் இண்டிகேட்டிங் 1. ஸோ அதனால என்ன பண்றாங்க, அவள் ஒரு பூவிற்கு வர்ணம் தீட்டிக் கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கிறது தான். ஸோ அது என்ன கலர்னா சொல்லணும்னு அவசியம் இல்லை. இல்லை சொல்லணும்னா நீங்க அந்த பெயிண்ட் பண்ணும் போதே அதை நீங்க சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ என்ன கலரோ அந்த கலரை நீங்க மென்ஷன் பண்ணி இண்டிகேட்டும் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த கலர், அந்த ஃப்ளார்க்கு ஏற்ற கலர்ஸ் நீங்க கொடுக்கறனால கொடுக்கலாம். இல்லை அது எந்த பேட்டர்ன் ஆஃப் ஃப்ளவர் வேணும், பிளாஸ்டிக் பேட்டர்ன்ஸா இல்லை ரியல் ஃப்ளார்ஸா அப்படிங்கிறது கொடுக்கலாம். இல்லை ஃப்ளார் தான் கொடுக்கணும்னு கிடையாது. ஆப்ஜெக்ட்டுங்கிறது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். ஸோ நீங்க எப்படினாலும் கொடுத்துக்கலாம் அந்த ஃப்ளார்னுடைய ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஜெக்டை நீங்க எப்படின்னா, இப்போ வந்து ஷீ இஸ் பெயிண்டிங் அ பாக்ஸ் கொடுக்கலாம், ஷீ இஸ் பெயிண்டிங் அ கலர் புக்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் தட். அப்போ நம்மளுடைய செயல் வார்த்தை என்ன, பெயிண்டிங். அந்த பெயிண்டிங்க்கு யாரெல்லாம் சார்ந்திருக்குமோ அந்த மாதிரி வார்த்தைகள் நீங்க எல்லாத்தையுமே கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கான ரூல், இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம், இன்னைக்கு உங்களுக்காக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்களுமே ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள் குவிஞ்சிருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட் மூலமா நம்ம என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்கள் வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். பிளாட்டிபஸ் அப்படின்ற ஒரு உயிரினத்தை பத்தி நீங்க கேட்டுப்பட்டிருப்பீங்க. பெரும்பாலும் இந்த ஃபீனியஸ் அண்ட் ஃபர்ப் அப்படின்ற மாதிரியான கார்ட்டூன்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா இந்த பிளாட்டிபஸ் அப்படின்றது ரொம்ப பரிச்சயமா எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஏன்னா பெர்ரி த பிளாட்டிபஸ் அப்படின்னு, அந்த பிளாட்டிபஸ்க்கு பெர்ரி அப்படின்னு பேரும் வச்சிருப்பாங்க. அதனால இந்த பிளாட்டிபஸ்ன்ற ஒரு உயிரினம் உண்மையிலேயே இருக்கா, இல்லை இது வெறும் கார்ட்டூன் தானா, கற்பனையா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும். ஆனா உண்மையிலேயே பார்த்தோம்னா இந்த பிளாட்டிபஸ் அப்படின்ற உயிரினம் இருக்குதா செய்யுது. இது ஒரு பாலூட்டின்னு சொல்றாங்க, இது முட்டை போடும். ஆனா ஒண்ணுமே புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இது பார்க்கிறதுக்கு வாத்து மாதிரி இருக்கும். ஆனா இது என்ன மாதிரியான உயிரினம், ஒருவேளை ஏதாவது கிராஸ் பிரீட் ஆச்சா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் இப்போ வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கு. பட் இப்போ வரைக்கும் அந்த பாலூட்டிகள்லேயே ரொம்ப வித்தியாசமான ஒன்று அப்படின்னு சொல்லணும்னா இந்த பிளாட்டிபஸை சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாலூட்டி அப்படின்னா என்ன பண்ணணும்னா, தனியாக பால் சுரக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல. ஆனால் இந்த பிளாட்டிபஸ்க்கு அப்படி ஒரு இடமே கிடையாது. பாவம், கொடுமை இல்லை. இது வேர்வையில தான் அதோடைய பாலை வந்து வெளியேற்றும் அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய உடல்ல எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அது வழியா பால்லாம் வெளியே வருமா, அதுக்கேற்ற மாதிரி அதோடைய குட்டியுமே அடாப்ட் பண்ணி குடிச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு வித்தியாசமான ஒரு உயிரினம்னு பாருங்க. இருக்கிறதுலேயே கழுத்து பெருசா இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் எது அப்படின்னு கேட்டா எல்லாரும் ஒட்டகச்சிவிங்கி தான். இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனால் ஒட்டகச்சிவிங்கியை விட கழுத்து பெருசு அப்படின்னு இன்னொரு வகையில் சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு லென்த்தாக பார்க்கும்போது அது வேணா ஒட்டகச்சிவிங்கியோடைய கழுத்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதில் இருக்கிறது என்னமோ 7 cervical bones தான் இருக்குது. கிட்டத்தட்ட 7 cervical bones மட்டுமே தான் அந்த ஒட்டகச்சிவிங்கில் இருக்குது. அதுவே இந்த தேன் கரடி அப்படின்னு சொல்லுவாங்க, தேன்வளை கரடின்னு சொல்லுவாங்க, இல்லை சோம்பேறி கரடின்னு சொல்லுவாங்க. அந்த வகையான கரடிக்கு பார்த்தோம்னா 8 to 9 வரைக்கும் cervical bones இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. போன்ஸாக பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கிறது இந்த கரடிகளுக்கு தான். ஆனால் நீளம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஜிராஃபிக் தான் இருக்கு. ஆக்டோபஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த ஆக்டோபஸ்க்கு மொத்தமாக 3 இதயங்கள் இருக்கு. அந்த 3 இதயங்களில் ஒரு இதயம் மட்டும் நம்மளோட இதயம் எப்படி செயல்படுதோ அதே மாதிரி அதுக்கு தேவையான பிளட் எல்லாத்தையுமே பம்ப் பண்ணி ஆர்கன்ஸ்க்கு சப்ளை பண்ணும். மீதி இருக்கக்கூடிய 2மே அதோடைய தசைகள் இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் அது ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தனித்தனியா அதோடைய வேலைப்பாடுகள் இருக்கு. ஆனா 1 ஒரு வேலைக்காகவும் 2 இன்னும் ஒரு வேலைக்காகவும் அப்படின்னு சொல்லி தனியா பிரிச்சுக்கிட்டு அதோடைய வாழ்நாள் ஃபுல்லா பயன்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இதுல அந்த 3 ஹார்ட்டா நம்ம எல்லாத்துக்குமே வேலை செய்யுதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ஹார்ட் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அது உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த கில்ஸ், அதாவது அதோடைய செதில்களுக்கு போகக்கூடிய இல்லையா, அதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னா இன்னொன்னு வச்சு அதால நீந்தி போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல ரொம்ப பழமையானது எது அப்படின்னு கேட்டா எல்லாரும் கண்ணை மூடிட்டு சொல்லுவோம் அது மரங்கள் தான் அப்படின்னு. ஏன்னா மரம் தான் ரொம்ப ரொம்ப பழசு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் கிடையாது, அதை விட பழசான ஒன்று இருக்கு. இப்போ பொதுவா பழசு அப்படின்ற விஷயத்தை எப்படி கண்டுபிடிப்போம்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பழமையானது எது அப்படின்னு நம்ம தேடுவோம். அப்படி பழமையானதுன்னு தேடும்போது 350 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு மரம் நமக்கு கிடைச்சது. அப்போ மரம் தான் பழசு அப்படின்னு பார்த்தா, ஷார்க்கு ஆராய்ச்சி பண்ணும்போது, சுறாக்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது மரத்தை விட ரொம்ப பழமையானதும் சுறாக்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 400 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த சுறா எக்ஸிஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ டைனோசர் காலங்களுக்கு முன்னாடியே இந்த சுறா வந்துருச்சா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. பட் டைனோசர் இருக்கும் போது சுறாக்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய வீரியமும் சைஸும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, வேரியண்டே வேற அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த சுறாக்களுக்குன்னு ஜென்ரேஷன் இதுக்கு தான் செஞ்சிருக்கு. டால்ஃபின்ஸ் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்குமே பொதுவாக தெரிகிற ஒரு விஷயம், அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு உயிரினம் அப்படின்னு தான். ரொம்ப அதிகமாகவே ஹியூமன்ஸோடு அது பழகும்,
கிட்டத்தட்ட ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு சீ க்ரீச்சர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம டால்ஃபினை சொல்லலாம். இந்த டால்ஃபின்ஸ் ஒன்றுக்கு ஒன்று எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கோன்னா அதோடைய பேரை சொல்லி கம்யூனிகேட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். அதே மாதிரி நீங்கள் எப்படி ஒரு டாகை ட்ரெயின் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு உங்களால் டால்ஃபினையும் ட்ரெயின் பண்ண முடியும். ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் ஒரு அத்தாரிட்டி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு ஒரு டால்ஃபின் வளர்க்கலான்னு, நம்ம தாராளமாக வளர்க்கலாம். அது அந்த அளவுக்கு ஆப்டான ஒரு பெட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் தோ அது சைஸில் ரொம்ப பெருசாக இருந்தாலும் ஹியூமன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், அதர் க்ரீச்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதோடைய தாட் ப்ராசஸில் எப்போவுமே ஓடிக்கிட்டு இருக்குமா. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர். இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farita and Manjilve Mality.